ஜீரோ கண்டிஷனல் அப்படின்றது நம்ம எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா, ஜென்ரல் சுச்சுவேஷன், ரியல் திங்ஸ், தென் டாக் அபவுட் ஃபேக்ட் திங்ஸ் தட் ஹேப்பன் ஆல் த டைம், தென் சயின்டிஃபிக் ஃபேக்ட், இது இல்லாமல் நம்ம பேசுகிறது ஜீரோ கண்டிஷனலில் தான். இப்போ இஃப் கிளாஸ் அப்படின்றது என்னென்னா, இஃப் கிளாஸில் 2 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து இஃப் கிளாஸ், another ஒன் இஸ் மெயின் கிளாஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹீட் ஐஸ்கிரீம் இட் மெல்ஸ். இந்த இடத்துல இஃப் யூ ஹீட் ஐஸ்கிரீம் அப்படின்றது இது வந்து இஃப் கிளாஸ், இட் மெல்ஸ் அப்படின்றது இது மெயின் கிளாஸ். ஸோ நம்ம ஜீரோ கண்டிஷனலில் எப்போவுமே வந்து இஃப் கிளாஸ்லையும் சரி மெயின் கிளாஸ்லையும் சரி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது எல்லாமே வந்து பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டை நம்ம பேசுகிறது, எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறது, இது எல்லாமே நம்ம ஜீரோ கண்டிஷனில் தான் சொல்லுவோம். இப்போ இஃப் யூ ஹீட் ஐஸ்கிரீம் அப்படின்றது இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இஃப் கிளாஸ். இட் மெல்ஸ் அப்படின்றது இது இன்டிபெண்டன்ட் கிளாஸ். இதை நம்ம ரிசல்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், மெயின் கிளாஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் நம்ம ஜீரோ கண்டிஷனில் சொல்லியிருக்கோம். இஃப் யூ ஹீட் ஐஸ்கிரீம், நீ வந்து ஐஸ்கிரீமை ஹீட் பண்ணினா என்ன ஆகும்? இட் மெல்ஸ், அது மெல்ட் ஆகிடும். ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம ஹீட் அப்படின்றது நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டை தான் கொடுத்துருக்கோம், மெல்ட் அப்படின்றதும் சிம்பிள் ப்ரெசண்ட்டை தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஜீரோ கண்டிஷனல் பற்றி பேசும்போது இஃப் கிளாஸாக இருந்தாலும் சரி மெயின் கிளாஸாக இருந்தாலும் சரி, இஃப் கிளாஸில் இஃப்க்கு அப்புறம் ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், மெயின் கிளாஸ்லேயும் நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஐஸ்கிரீம் மெல்ட் இஃப் யூ ஹீட் இட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இஃப் கிளாஸை வந்து நம்ம செகண்டாக கொடுக்கும்போது இங்கே கம்மா வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இதுவே வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது இங்கே வந்து கம்மா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் யூ வாக் இன் த ரெயின் யூ கெட் வெட். நீ மழையில் நடந்தேனா நீ நனைஞ்சிருவ. இது எல்லாமே பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம இஃப் யூ வாக் இன் த ரெயின் யூ வில் கெட் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா இது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி தான் பேசுகிறோம். அதனால் இது வந்து ஜீரோ கண்டிஷனல். இஃப் ஐ ட்ரிங்க் டூ மச் காஃபி ஐ கான்ட் ஸ்லீப் அட் நைட். நான் நிறைய காஃபி வந்து குடித்தேன்னா என்னால் நைட் வந்து தூங்க முடியாது அப்படின்னு சொல்கிறது. தென் வென் த சன் கோஸ் டவுன் இட் கெட்ஸ் டார்க். சன் வந்து மறையும் போது அப்போ டார்க் ஆகிடும். இது வந்து சயின்டிஃபிக் ஃபேக்ட். ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக் ஃபேக்ட் பற்றி பேசும்போது ஒரு ஜென்ரல் சுச்சுவேஷன், ரியல் திங்ஸ், தென் டாக் அபவுட் ஃபேக்ட் திங்ஸ் தட் ஹேப்பன் ஆல் த டைம், இதெல்லாமும் நம்ம பேசும்போது நம்ம ஜீரோ கண்டிஷனல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே வந்து ஜீரோ கண்டிஷனலில் இஃப் கிளாஸ்லையும் சரி மெயின் கிளாஸ்லையும் சரி சிம்பிள் ப்ரெசன்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்.